ஹலோ விவர்ஸ். இன்னைக்கு சொர்க்கவாசல் படத்தோட விமர்சனத்தை இப்ப பார்த்தரலாம். இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், அப்புறம் நட்டி, கருணாசு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து கிறிஸ்டோ பண்ணியிருக்காரு. இந்த படத்து டைரக்ஷன் வந்து சித்தார்த் அவர் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துடைய கதை அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண இளைஞன் செய்யாத ஒரு குற்றத்துக்கு ஜெயிலுக்குள்ளே போறான். அவன் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு பிறகு அங்க ஜெயிலுக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல வந்து 45க்கும் மேல இருக்கிற நெறைய பேர் செத்து போயிடுறாங்க. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா, 1999ல சென்னையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்த தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கதை. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் அந்த கலவரம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து இந்த கலவரத்தினால வந்து ஆட்சி மாற்றமே பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமையில அரசே கவிழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதனால வந்து என்ன பண்ணுது, அரசு வந்து என்ன பண்ணுது, மாநில அரசு இந்த நட்டி அவரு தலைமையில வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் அமைச்சு இந்த ஜெயிலுக்குள்ளேயே போக அனுப்புது. அவரு போய் என்ன பண்றாப்புல, இந்த படத்துடைய நாயகனான ஆர்ஜே பாலாஜி கிட்ட விசாரிக்கிறாப்புல. அப்புறம் வந்து ரிட்டயர்டு டானான செல்வராகவன்ட்ட விசாரிக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜியுடைய காதலியான சானியா ஐயப்பன் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிறைக்காவல் அதிகாரியான கருணாஸ் அவங்க கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில மற்ற கைதிங்க கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அப்புறமா தான் வந்து இந்த கதை வந்து எப்படி அந்த கலவரம் வந்து ஏற்பட்டது? ஏன் அந்த கலவரம் அப்படி ஒண்ணு உருவானது? அப்படிங்கிறத வந்து அழகா எடுத்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, மொல்லையா போகுது. அது வந்து ஒரு எமோஷனல் ரூட்லயே போயிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா, வந்து கலவரத்துல ஸ்டார்ட் ஆயி அப்படியே கலவரம் வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து குடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நல்ல வரவேற்பு பெற்று இருக்குது. இங்கே வந்து நான் இங்க பார்த்தேன் மும்பைல. இங்கே வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து நல்லா சொல்லணும். அவரு அந்த படத்துக்காக நல்லா மெனக்கெட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் அவரு ஆர்ஜே பாலாஜி வந்து நெறைய காமெடி படங்கள் நடிச்சிருக்காப்புல. மூக்குத்தி அம்மன், அப்புறம் வந்து எல்கேஜி போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காப்புல. அதெல்லாம் வந்து சும்மா காமெடி பண்ணிட்டு ஜாலியா போயிருவாப்புல. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து, ரொம்ப வந்து வெடிச்சு அழுவுறாப்புல ஒரு சீன்ல. அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா! வேற லெவல்ல கலக்கியிருப்பாப்புல. அதே மாரி இந்த படத்துல வரக்கூடிய வசனங்கள்ல குறிப்பா பாத்தீங்க அப்டின்னா, தேவைப்பட்டா பொம்பள, தேவையில்லைன்னா ஆம்பள அப்படிங்கிற வசனம்லாம் நல்லா இருக்குது. அதே மாரி நீ என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் எதிர்ல நிக்கிறவன முட்டாள்ன்னு நினைச்சிராத. அப்படிங்கிற டயலாக்லாம் வந்து தெ திரைக்க தியேட்டர்ல வந்து விசில் பறக்குது. அ ஆனா இந்த படத்துல வந்து சில மைனஸ் பாயிண்ட்கள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து அ இன்னும் கொஞ்சம் அழுத்தத்த வந்து அதிகப்படுத்தி நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஏற்படுது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே மாரி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரிட்டயர்ட் டானா நடிச்சிருக்கக்கூடிய செல்வராகவன் வந்து அவருடைய பின்புலத்த வந்து இந்த கதை வந்து இன்னும் காட்டல அப்படின்னு சொல்லப்படுது. கதையில வந்து அவரு என்ன பேக்கிரவுண்ட், ஏன் அப்படி அப்படி ஒரு டானா இருக்காரு? அவரு ஏன் ஹோல் ஜெயிலயே வந்து அவர் கையில வச்சிருக்காரு? அது என்ன ரீசன்? அப்படிங்கறத வந்து சொல்லல. சோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் மைனஸ் பாயிண்டா இருக்குது. மத்தபடி இந்த படம் வந்து நல்ல அற்புதமா போகுது. நல்லா ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த படம் வந்து நான் லீனியர் மெத்தேடுல கையாண்டிருக்காங்க. ஆச்சுங்களா? அதே மாரி முதல்லயே ஆர்ஜே பாலாஜி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து செல்வராகவன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து பல கதாபாத்திரங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றனால, ஆடியன்ஸ் வந்து யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் வருது. யாரை ஃபாலோ பண்ணணும்? யாரை விடணும்? அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் சில இடங்கள்ல ஏற்படுது. இது மாரி ஒரு 1, 2 மைனஸ் பாயிண்ட் இருக்குதே ஒழிய, மேக்ஸிமம் பிளஸ் பாயிண்ட் நெறைய இருக்குது. இந்த படம் வந்து இப்ப நேத்து ரிலீஸ் ஆயிருக்குது. 29 நவம்பர் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த வீக்கெண்டுக்கு இது நல்லா ஓடக்கூடிய படமா தான் இருக்குது. அ ஆச்சரியமா, நல்ல ஒரு ஜெயில் படம் பார்க்கணும். அதே மாரி ஒரு ஜெயில்லயே வந்து என்ன நடக்குது? என்ன அக்கிரமம் இருக்குது? அதெல்லாம் எப்படி வந்து கட்டுப்படுத்தப்படுது? ஜெயில்ல இருக்கிற கைதிகள்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க? அதே மாரி ஜெயில்ல வந்து உண்மையிலேயே திருந்தறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுதா? இல்லையா? அதே மாரி அரசும், அதிகாரமும் ஜெயில்ல இருக்கிற கைதிகள என்ன பாடுபடுத்துறாங்க? பயன்படுத்திக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி தெளிவா, அழகா ஸ்கிரீன் பிளேவோட பேசியிருக்கப்பட்ட படம் தான் சொர்க்கவாசல் படம். இந்த வீக்கெண்டுக்கு இது ஒரு நல்ல படம். இந்த படத்த போய் பாருங்க. இந்த
படத்துக்கு வந்து ஸ்டண்ட் காட்சிகள்லாம் வேற லெவல்ல இருக்குது. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அனிருத் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து தி எண்ட் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாடியிருக்காப்புல. அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆச்சுங்களா? இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். இந்த வீக்கெண்டுக்கு இது ஒரு சூப்பரான படம். நன்றி, வணக்கம் நேயர்களே.